பெருமையை விட தேவ நோக்கம் ஏனென்றால் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் அவர் வெளிப்படணும். நம்ம கிறிஸ்டியன்ஸ் privileged people. இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருடைய ஆவியானவரால அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள். நம்ம எல்லா விதத்திலையும் வந்து we are blessed because we know the one true God. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம ரட்சிக்கப்படாத பீப்புளா இருந்தா, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்கள மாதிரி இருந்தா, நமக்கு வந்து நிறைய பேர் ஹிந்துஸ் வரலாம், வேற மத பீப்புள் வரலாம், நம்மகிட்ட ஒர்க் பண்றவங்க. நம்ம செயல்லதான் அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிறிஸ்டியனா இல்லையான்னு பாப்பாங்க. நம்ம சொல்றத வச்சு இல்ல, நம்ம வசனத்தை வச்சு இல்ல. That is what the Bible says. Faith without action is useless. நம்ம எப்படி அன்பு செலுத்துகிறோமோ, எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நம்ம வீட்டுல வேலை செய்யற வரவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைங்களோட படிப்புக்கு உதவுறது is the greatest deed. அவங்களுடைய பிள்ளைங்களோட படிப்புக்கு மீறி ஃபுட் அவங்க பிள்ளைங்களுக்கு வீட்டுல கொடுத்து விடுறது, இது எல்லாமே இது நம்ம நிறைய கிறிஸ்டியன்ஸ் நம்மளே வந்து நம்ம வசனத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர, சொல்றத கான்சென்ட்ரேட் பண்றோமே தவிர அதை செய்யறது. ஏன்னா இந்த மக்களை எல்லாம் கடவுள்கிட்ட கொண்டு வர வேண்டிய பொறுப்பு மோர் தேன் மென் விமனுக்கு தான் இருக்குது. ஏன்னா விமன் தான் வீட்டை நடத்துறீங்க, வீட்டோட தலைவி நீங்க தான் வீட்டு சர்வன்ஸ்ல இருந்து எல்லாரையும் மேனேஜ் பண்றது பெண்கள் தான். ஹஸ்பண்ட்ஸ் வேலைக்கு போவாங்க, நம்மளும் வேலைக்கு போறோம். ஆனா வேலையையும் பொறுப்பா பார்த்து வீட்டையும் பொறுப்பா பாக்குறது வந்து கடவுள் அது யார் கருத்துல ஒப்படைச்சிருக்காருன்னா பெண்கள் கருத்துல. அப்படின்னா உங்க வீட்டுக்கு வேலை செய்யற வரவங்க முதற்கொண்டு எல்லாருமே கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அது நம்மளுடைய டியூட்டி. நம்ம அதை பண்ணாவிட்டால் what can we are total waste. நம்ம கிறிஸ்டியன்ஸ்குள்ளே நம்ம திருப்பி பேசிட்டு கடவுள் அது மட்டும் சொல்லியே பேதுருவ உலகம் முழுசா போய் என்னுடைய வார்த்தையை சொல்லுன்னு சொன்னார். நம்ம ஊழியம் வீட்டுல தொடங்கும்.